மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு 15 லட்சம் மக்களுக்கும் ஒரு எம்பின்னு கால்குலேஷன் வச்சு மொத்த நாட்டுக்கும் தொகுதி வரையறையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களும் இந்த மாதிரி தொகுதி வரையறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது ஜனத்தொகை பெருக்கத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம், கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா நார்த் இந்தியா, யூபி, பீகார், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்ல குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில, அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில எம்பிக்களை நிர்ணயம் பண்ணா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்கள், அதாவது நம்ம கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு மக்கள் தொகையை குறைச்சு பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆயிருது. நார்த் இந்தியாவில் இருக்கிற யாரும் கவர்மெண்ட் சொன்ன பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை மதிக்காம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க செயல்படுத்தாம அவ்வளோ பாப்புலேஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டாங்க.